ஒரு நண்பர் கேட்டார், நீ என்ன விவசாயத்தை பற்றி போட்டுட்ருக்க, வேறு வீடியோ போட மாட்டேன்னு கேட்டார். ஆனால் விவசாயத்தை பற்றி யாருக்கு என்ன தெரியும்? இந்த விவசாயத்தை விட்டுட்டு நீ வா, உன் வேலை உன் தொழிலை பாரு, நீ நிறையா சம்பாதிக்கலாம்ல, நீ ஏன் தேவையில்லாமல் விவசாயத்தை பற்றி போட்டுட்ருக்கிற, என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. இதில் ஒரு வேளை சோறு கிடைச்சாலும் நிம்மதியாக உறக்கம் வருது, தூக்கம் வருது, நிம்மதியாக ஒரு வேளை தின்னாலும் நல்ல மாதிரி திங்கிறேன். என் மண்ணை விட்டுட்டு நான் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்கணும்? என்கிட்ட நிலம் இருக்குது, நான் சொந்தமாக சாகுபடி பண்ணுறேன். இருந்தாலும் ஒவ்வொரு நெல் மணி இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் அன்னமே கிடையாது. அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வேலையை விட்டுட்டு ஏன் நீ உங்கள் வேலைக்கு கூப்பிட்றீங்க? அதெல்லாம் தேவையே இல்லை. நீ உன் விவசாயத்தை விடாத, நம்ம விவசாயம் அதை நினச்சிப்பார். கண்டிப்பாக நம்ம திங்கிறதுக்கு ஒரு காலத்தில் இன்றைக்கி இல்லைன்னா என்றைக்கு இருந்தாலும் நீ சொல்லுவ, என்ன விவசாயங்கிற. விவசாயம் இல்லாமல் எதுவுமே இல்லை. விவசாயத்தை எவன் கேவலமாக நினைக்கிறானோ, இந்த காலம் இல்லைன்னா அடுத்த காலத்தில் வர சங்கதிகள் அன்னத்துக்கு இப்பயே தவிக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு மக்களும் ஒரு வேளை சோறு கிடைக்காதான்னு பார்க்குறாங்க. அந்த சோற்றுக்கே வழி இல்லாமல் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுறது இந்த விவசாயத்துக்கு என்ன கேவலமாக நினைக்கிறீங்க? விவசாயம் இல்லாமல் ஒரு பொழுதும் எவனும் உறங்கவும் முடியாது, பசி இல்லாமல் இருக்கவும் முடியாது. வாய்க்கு சுவையாக, வாய்க்கு மனமாக எல்லாத்துக்கும் போகிறோம். கறிக்காயிலேருந்து எல்லா ஏற்றுமதியிலையும் விவசாயி தான் இருக்கான். விவசாயியோட வேர்வை தான் இருக்குது. விவசாயம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் பிடிக்கலைன்னா தள்ளிவிட்டு போங்க. விவசாயத்தை பற்றி பிடிக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் தெளிவாக சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு தெளிவாக சொல்கிறோம். ஓகேவா?